காசா மீதான போர் நிறுத்தம், இஸ்ரேல் நடத்திய பாலஸ்தீன் மீதான போர் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனவரி 19 அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் அத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்குச்சா, போர் நிறுத்துச்சா? உண்மையாகவே காசா மீண்டதா? காசா மீண்டது என்றால் பாலஸ்தீனமும் மீறுமா? உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குது? அமெரிக்கா போன்ற ஆதிக்க நாடுகள் இதுல என்னென்ன அரசியல் செய்யுது அப்படிங்கிறத இதுல நம்ம விரிவா நம்ம பார்க்க போறோம். முழுசா பாருங்க. இது மக்கள் பார்வை, மக்களுக்கான பார்வை. ஏறக்குறைய ஒரு 16 மாதங்களாக பாலஸ்தீனத்தின் மீது, காசாவின் மீது யூத இனவெறி இஸ்ரேல் நடத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2025 ஜனவரி 19 அந்த தேதியோட முடிவுக்கு வந்தது. இன்னைக்கு உலகில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய போர்கள்ல உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரும், பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் போரும் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கிற அப்படிங்கிற வகையிலையும், இது மத்திய கிழக்கு அமெரிக்க மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான நடத்தப்படும் போர் அப்படிங்கிற வகையிலும் காசா மீதான போர் நிறுத்தமானது முக்கியமான ஒரு செய்தி. ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனை தூண்டிவிட்டு அமெரிக்கா நடத்தும் பதிலி போரானாலும், காசா மீதான இஸ்ரேல் அவங்க நடத்தக்கூடிய போராக இருந்தாலும், இரண்டுமே அமெரிக்க மேலாதிக்கத்துக்கான நடத்தப்படக்கூடிய போர்கள் தான். மனித குலத்திற்கு எதிராகவே அமெரிக்காவோட இராணுவ தளவாடங்கள், பொருட்கள் விற்பனை செய்வதற்காகவே இந்த போர் நடத்தப்பட்டாலும் கூட, காசா மீதான போரானது இன அழிப்பு போர் என்ற வகையில் தேச இன விடுதலைக்கான போராடும் அனைவருக்கும் இந்த போர் நிறுத்தம் முக்கியமான ஒரு செய்தி. பொய் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துத்தான் இந்த போர் நிகழ்ந்தது அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். சில வரலாற்று தகவல்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன். ஜனநாயக ஒரு சமூகத்திற்கான போர் அப்படின்னு ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்த அதை போலவே, பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று முள்ளிவாய்க்கால் படுகொலையை சிங்கள இனவெறி அரசு அரங்கேற்றியது போலவே, காசா மீதான போரை ஹமாஸ் என்ற பயங்கரவாத இயக்கத்திற்கு எதிரான போர் என்று இஸ்ரேல் பொய் சொன்னது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் என்று தனது இன அழிப்பு நடவடிக்கைக்கு காரணம் சொன்னது இஸ்ரேல். இஸ்ரேல் அரசு ஹமாஸ் என்ற பயங்கரவாத இயக்கத்தை அழிக்கும் வரை இந்த போர் ஓயாது அப்படின்னு வெறிப்பிடித்து சொன்னாங்க இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை, பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு பிணைய கைதிகள் அனைவரையும் விடுவித்தால்தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவை எதுவும் நிறைவேறாமல் இப்போது போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் அரசு வந்திருக்கு அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் 3 கட்டங்களாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னும், அது பிணைய கைதிகளும் மொத்தமாக விடுபடாமல் என்ன சொல்றது, கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படுவர் அப்படின்னும் ஒப்பந்தமாகி இருக்கு. இது ஒரு இன அழிப்பு போர். ஏன் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடுத்த இந்த போர் அப்படிங்கிறது இன அழிப்பு போர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த போர் பாலஸ்தீனத்தை முற்றிலுமாக ஆக்கிரமிப்பதற்கான இன அழிப்பு போர் என்பதை நாம் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். அது உண்மை என்பதை இஸ்ரேலின் தொடர்ச்சியாக போர் தாக்குதல் நிரூபிக்குது. பாலஸ்தீனத்தின் மீதான அந்த பலாயிரம் குழந்தைகளும் 1000 பெண்களும் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்படுவதையும் நம்ம பார்க்கும்போது இது அப்பட்டமான இன அழிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அக்டோபர் 9ஆம் தேதி இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை தொடங்கியது முதல், அந்த சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து அதன் ரத்த வெறி உலகையே நடுங்க செஞ்சது. கண்ணுல பார்த்துமா இல்லையா?
அப்போ இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு நில பிரச்சனை அல்லது எல்லை பிரச்சனை, ஒரு நாட்டுக்கான பிரச்சனை இல்ல. இது ஒரு இனப்படுகொலை, இன அழிப்பு. பள்ளிகளும் பச்சிலம் குழந்தைகளும் அதன் தாக்குதல் இலக்காக இருந்தார்கள். அவங்க குழந்தைகளை கொல்வதற்காகவே தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ இது அப்பட்டமான ஒரு இன அழிப்பு. பள்ளிகளும் பச்சிலம் குழந்தைகளும் அந்த தாக்குதல்ல இலக்காக இருந்தாங்க. அதாவது இனப்படுகொலைன்னு சொல்றோம். சண்டை அப்படிங்கிறது மக்களை கொள்வது அல்ல, ராணுவத்திற்கும் இவங்க என்னன்னாங்க, அமாஸ் பயங்கரவாதிகள், இவதான் குண்டு போட்டான், அது போட்டான், இது போட்டான் அப்படின்னாங்கல்ல. உலக மக்கள் கேள்வி கேட்டாங்க, இதை நீ பண்ணிட்டு இருக்கியே, அப்ப உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ப அமாஸ் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு இல்லை அப்படின்னா, அமாஸ் பயங்கரவாதிகளா அப்படி இஸ்ரேலை பார்த்து வெகு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளி கட்டிடங்கள், மருத்துவமனைகள், அகதிகள் முகாம்கள் மீதான குறிவைத்து தாக்கியது இஸ்ரேல் ராணுவம். அங்கதான் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பொய் சொன்னது. ஹமாஸை தாக்குகிறோம் சொல்லி யார் அடிச்சா? பச்சிலம் குழந்தைகளையும் அகதி முகாம்களையும் பொதுமக்களையும் மருத்துவமனைகளையும் குண்டு போட்டு தரமட்டமாக்கினான். மருத்துவமனையை தாக்குவது போர்க்குற்றம் அப்படின்னு அதை பத்தியெல்லாம் இஸ்ரேலுக்கு கவலையே கிடையாது. 2024 மே மாதம் 7ஆம் தேதி ரஃபா எல்லையில குவிந்திருந்த மக்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்துதா இல்லையா? அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ராணுவம். ஐநாவின் மருத்துவ முகாம்களையும் இந்த இஸ்ரேல் விட்டு வைக்கல. அதை பார்த்துக்கணும். சர்வதேச செய்தி நிறுவன பத்திரிகையாளர்களையும் கொலை செய்தது இஸ்ரேல். சில நேரங்கள்ல சொந்த ராணுவத்தினரையும் கொலை செஞ்சாங்க. ஏன்னா இவங்க ஒரு கட்டளை போடுவான், அவங்களை கொள்ளு இவங்களை கொள்ளு அப்படின்னு. அந்த அந்த மக்கள் சில ராணுவ வீரர்களை கரிசனம் காட்டி அவன் கொல்ல மாட்டேனுவான். நமக்கு எதிரானவர்கள் ஹமாஸ் தானே, அவனை தானே கொல்லணும் அப்படின்னும் போது இப்படி சொல்லக்கூடிய ராணுவ வீரர்களையும் கொலை செய்தார்கள் இஸ்ரேல். இனவெறி பிடித்த மருத்துவ பொருட்கள், உணவு, குடிநீர் போன்ற அனைத்து மனிதாபமான உதவிகளையும் தடுத்து நிறுத்தி உணவுப் பொருட்கள் கொடுத்தா அது ஹமாஸுக்கு சென்றுவிடும் அப்படின்னு பொய் பேசியது இஸ்ரேல். பசியால செத்தவர்கள் அதிகமான பேர். அப்பாவி மக்கள் மீது தீப்பிடும்புகளை கக்கக்கூடிய பாஸ்பரஸ் குண்டைகளை வீசினாங்க இஸ்ரேல் அரசு. இது போர்க்குற்றம் அப்படின்னு உலக நாடுகள் கண்டித்த போது அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம பாஸ்பரஸ் குண்டுகளை அந்த மக்கள் மீது போடுறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க இந்த இன அழிப்பு நயவஞ்சகர்கள் இஸ்ரேலியர்கள். கடுமையான வெயில், கடுமையான குளிர், தொற்றுநோய் பரவுவதற்கான எல்லா வகையான வாய்ப்பு, பரவிருக்கிற வாய்ப்பு, குடிநீர் பற்றாக்குறை, கூடவே ஊட்டச்சத்து பற்றாக்குறையும், பட்டினியாலும் காசா மக்கள் மடியக்கூடிய நிலைமை உருவாச்சு. இது மனித குல நெருக்கடி அப்படின்னு முதலாளித்துவ ஊடகங்களே இஸ்ரேலிய அரசை கண்டிச்சாங்க. ஆனாலும் கூட போரை நிறுத்த மாட்டோம், ஹமாஸை ஒழிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு கொக்கரைச்சாங்க இஸ்ரேலியர்களும் இஸ்ரேல் ராணுவமும் நெதன்யாகும். காசா சுகாதார அமைச்சகத்தின் தரவுகளோடபடி இஸ்ரேல் அரசின் இனவெறி போரால கடந்த ஜனவரி 23 வரை 47,283 பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. 1,11,472 பாலஸ்தீனியர்கள் காயம் அடைந்ததாக உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் இங்கு சொல்லப்படுது. இடுபாடுகளை அகற்றி அதுல பலியானவங்க எண்ணிக்கைலாம் கணக்கிடல. அப்படி பண்ணாங்கன்னா பலி எண்ணிக்கை அதிகமாகும். போரின் போது கைது செய்யப்பட்ட மருத்துவ உதவியாளர்கள், நோயாளிகள், காயம் அடைந்தவர்களுக்கு மரண தண்டனை விதித்து படுகொலை செய்தது கொலை வெறி பிடித்த இஸ்ரேல் அரசு. உங்களுக்கு பகையாளி பாலஸ்தீனியர்கள்னா அவங்களுக்கு உதவி செய்த மருத்துவர்களையும் கடத்தி கொண்டு போய் கொலை செய்தது இஸ்ரேல் ராணுவம். பிணை வைக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு முறையான உணவு வழங்காம சித்திரவதை செய்து கொலை செய்தது இஸ்ரேல். இதனால பலரும் மனநலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிறையிலேயே செத்து மடியக்கூடிய நிலைமை அங்க ஏற்பட்டுச்சு. அப்ப இது இன அழிப்பா இல்லையா? காசா பகுதியில மொத்த மக்கள் தொகை 90% பேர், அதாவது 19 லட்சம் அதற்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. இவர்களது அனைத்து வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்கு. 19 லட்சம் மக்களோட வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த போர் நடந்ததா
அல்லது அமெரிக்காவோட ஆதிக்கத்தை நிலைநாட்டத்தான் ஆயுத விற்பனைக்கான நடத்தப்பட்டதா இந்த போர் அப்படின்ற ஒரு பேச்சு பொருளும் இருக்கு. அதுல என்ன செய்தி அப்படின்னா, இந்த போர் தொடங்கினதுல இருந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா கூறினாலும் இந்த போருக்கு மட்டும் 18 மில்லியன் டாலருக்கும் அதிகமான, அது சொல்லப்போனா 1.55 லட்சம் கோடி ரூபாய், அதுக்கு மேல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிதி உதவி, ஆயுத உதவி செஞ்சிருக்கு. அப்போ அமெரிக்காவோட நோக்கம் என்ன வந்திருக்கு நம்ம பாருங்க. இந்திய அரசை பொறுத்த மட்டும் இனவெறி இஸ்ரேல் இன அழிப்ப போற ஆதரிச்சு இஸ்ரேலில் வீட்டு வேலைகள், கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கான இந்தியாவில் ஆளெடுக்கும் வேலையை இந்திய அரசு செஞ்சது. மறைமுகமாக நிதி, ஆயுத உதவிகளையும் வழங்கியது இந்தியா. காசாவில் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் குண்டுகளை வீசி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் ஹமாஸ் 900 ரக ஆளில்லா விமானங்கள் அதானியின் நிறுவனம் தயாரித்து கொடுத்தவை. ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்தியாவோட பங்கு எவ்வளவு பெருசு அப்படின்னு. கூடவே இந்திய அரசோட வெடிப்பொருள் தயாரிப்பு நிறுவனமான தயாரிப்புகள் வேறொரு தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் சென்ற வருஷம், போன வருஷம் 2 வருஷமும் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. கனடா, ஜெர்மனி, பிரிட்டன் இது போல நாடுகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்து பாலஸ்தீனியர்களை கொலை செய்வதற்கான உதவியாக இருந்திருக்கு. விரைவில் வெற்றி என்று முழங்கிய இஸ்ரேல். எது வெற்றி? பாலஸ்தீனியர்களை முழுமையாக அழித்தொழிப்பது வெற்றியா, அல்லது பாலஸ்தீனத்தை முழுமையாக இஸ்ரேலாக மாற்றுவது வெற்றியா, அல்லது இவர்களுக்கு சொல்லக்கூடிய ஹமாஸை ஒழிப்பது இவரோட வெற்றியா? ஆனாலும் அவர்கள் கொக்கரித்தார்கள். என்னன்னு? விரைவில் வெற்றி என்று முழங்கினார்கள். ஏன் முழங்கினாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தின் காசா மேற்கு கரை, அது மட்டும் இல்லாம அண்டை நாடுகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. லெபனான் நாட்டில் ஹஸ்புல்லா மீதும் ஈரான் மீதும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். காசா மீதான இந்த போர் காலகட்டத்தில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆவது தேதி லெபனான் நகர் பெய்ரூட்ல இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஹமாஸின் 2ஆம் நிலை தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாசத்துல சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஈரான் நாட்டை சேர்ந்த 3 பாதுகாப்பு படை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த சில நாட்களிலேயே 4 பாதுகாப்பு படை அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. ஏப்ரல் மாசத்துல டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஈரான் ராணுவத்தோட மூத்த தளபதி ரோசோ ஜிஹோதி கொல்லப்படுறார். மே மாசம் 19ஆம் தேதி ஈரானோட அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹமீர் அப்துல்லா, இந்த 2 பேரும் விமான விபத்துல மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அது தற்கொலைன்னு வெளியுறவு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இஸ்ரேல் நடத்திய மர்மமான முறைய நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல். இந்த மாதிரி தொடர்ச்சியாக அழிச்சிட்டே வந்தாங்க. காலை வாரிய இஸ்லாமிய நாடுகளும் துணை நின்ற சர்வதேச மக்களும் பாலஸ்தீனத்திற்கு உதவி செய்ய வேண்டிய அல்லது உதவி செய்யணுங்கிற எந்த வகையான மனப்பக்குவம் இல்லாம இஸ்லாமிய நாடுகளும் பின்வாங்குச்சு. ஆனா அந்த பாலஸ்தீன மக்களுக்கு சர்வதேச மக்கள் உதவிகரமா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்த தொடங்குதல இருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களின் மூலமாகவும் போராட்டங்களின் மூலமாகவும் தொடர்ச்சியா காட்டினாங்க. ஆனா உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க ஆதரவு இனவெறி ஊடகங்கள் எல்லா போராட்டங்களையும் இஸ்லாமியர்களின் போராட்டங்கள் என்று செய்திகளை மாற்றினாங்க. நம்மளும் போராடணும், ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்லாமியர்கள் போராடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இங்க அந்த மக்களோட மதம், இனம் கடந்த இந்த ஆதரவை மதத்தின் அடிப்படையிலான ஒத்துழைப்பு, இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய அமெரிக்காவோட முயற்சி, இந்த சூழ்ச்சி. அப்போ இஸ்லாமிய நாடுகள் உதவி செய்யாம பின்வாங்கிறது என்ன காரணம்? கூடவே இந்த போர்ல இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக ஹமாஸ் மட்டும் இல்லாம பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணி PSLP 10க்கும் மேற்பட்ட மாலே குழுக்கள்
பிற இயக்கங்களும் போராடிச்சு. 2024 செப்டம்பர் 29ல லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 3 PFLP தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஆனா இந்த போர்ல ஹமாஸ் மட்டுமே போராடுவதாக ஊடகங்கள் காட்டியதன் நோக்கம் காசாவில் பயங்கரவாத இயக்கம் போர் புரிவதாக சித்தரிச்சு பாலஸ்தீனியர்களை என்ன சொல்றது ஒடுக்க அது இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க பாலஸ்தீனியர்களை ஒடுக்குனாதான் இவங்களை கொல்ல முடியும் கேட்ட பழி தூக்கி ஹமாஸ் மேல போட்டாங்க. அப்ப ஹமாஸ் மூங்க யாரா இருக்கிறாங்கன்னா பாலஸ்தீனியர்களாட்டாங்க. பல போராட்ட குழுக்கள் அங்க போரிட்டாங்க. இந்தியாவில் சங்கி கும்பலும் அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு ஊடகங்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் இஸ்லாமியர்கள் போராட்டங்கள் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்தன. மக்கள் கூடிய போராட்டம் சங்கிகளும் சனாதனவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு போராட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய போராட்டம், இங்க பயங்கரவாதி குழுக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா இது முற்றிலும் போய் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களின் போராட்டத்தை அம்மக்களின் தேசிய இன விடுதலைக்கான போராட்டமாகவே எல்லாரும் பார்த்தாங்க. அதனாலதான் பாலஸ்தீனருக்கு ஆதரவாக புரட்சிகர ஜனநாயக சக்திகள் குரல் கொடுத்தாங்க. அதே வேளையில சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு அளிக்காம துரோகம் செஞ்சாங்க. அதனாலதான் உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் உழைக்கும் மக்கள் போராட்டங்களாகவே இருந்துச்சு. இஸ்லாமிய நாடுகள் பின்வாங்கலாலும் கூட உலக நாடு மக்கள் என்ன பண்ணாங்க, உழைக்கும் மக்கள் போராட்டங்களாக மாறுச்சு. காசா மக்களின் ரத்தத்தை நக்கிய அமெரிக்க ஆதரவு ஊடகங்கள், அதுதான் கொடுமையிலும் கொடுமை. காசா மக்கள் மீதான அடக்குமுறைகளை தட்டி கேட்பதற்கு பதிலாக இயன்ற வரை முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்க ஆதரவு பாசிச ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு முட்டு கொடுக்கிற வகையில செய்திகளை வெளியிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தந்தி டிவி இஸ்ரேல்ல இருந்துகிட்டே அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தோட துணையோடு பரப்பரப்பூட்டக்கூடிய செய்திகளை வெளியிட்டாங்க. இதெல்லாம் கைக்கூலிதான். யக்யா சில்வர் கொல்லப்பட்ட போது அவர் ஒரு இராணுவ தளபதி போல மரணம் அடையவில்லை என்றும், யக்யாவின் மனைவியும் குழந்தைகளும் பதுங்கு குழியில பத்திரமாக இருக்கிறார்கள், அவரது மனைவியின் கையில் இருக்கும் பை பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ளது அப்படின்னும் இழிவான பிரச்சாரம் செஞ்சாங்க இந்த தற்குறித்தனமான தந்தி டிவி உட்பட. ஒவ்வொரு முறையும் ஹமாஸ் ஹஸ்புல்லா அமைப்புகளோட தலைவர்கள் இஸ்ரேலால கொல்லப்பட்ட போதெல்லாம் உழைக்கும் மக்கள் நம்பிக்கை இழக்கும் வகையில காசா இனி என்ன ஆகும், ஹமாஸ் முற்றிலும் அழிந்து விட்டது அப்படின்னு கேடுகட்ட பிரச்சாரங்கள் அமெரிக்க ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப கூட காசாவை கட்டி எழுப்புவது கடும் சிரமமானது, அதுக்கு சில 100 ஆண்டுகளாவது ஆகும் அப்படின்னு சொல்லி காசா மக்களோட நம்பிக்கை குலைக்கக்கூடிய வகையில செய்தி சேனல்கள்லாம் செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. காசா மீதான போருக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராகவும் பேசிய ஊடகங்களின் செயலானது என்ன அப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட காசா மக்களின் ரத்தத்தை சுவைக்கும் இழிவான செயல். காசா மக்களோட எழுச்சியும் அவங்க அடுத்து கட்டமைக்கக்கூடிய தங்களோட அரசியலையும் இழிவுபடுத்தக்கூடிய இந்த ஊடகங்களோட செயல் அப்படின்னா, அந்த மக்களோட ரத்தத்தை புழிந்து குடிக்கக்கூடிய அந்த கேடுகட்ட செயல் தான். முற்போக்கு வேடம் போட்டுள்ள சில ஊடகங்கள் கூட காசா மீதான இஸ்ரேலின் போரை எதிர்ப்பதாக கூறினாலும் ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் அப்படின்னே தமது இழிவான பிரச்சாரத்தை தவறாம சொன்னாங்க. அவன் ஒரு விடுதலை குழுன்னு சொல்லவே இல்லை. அவன் என்ன தீவிரவாதி? அவன் எந்த நாட்டை போய் தாக்கணும்? ஹமாஸ் அவன் நாட்டை பாதுகாக்கணும், அவன் எப்படி தீவிரவாதியா மாறுவான்? முதலாளித்துவ ஊடகங்களோட பரபரப்பான செய்திகள் வெளியாகும் போது மட்டும் பெயர் அளவுல ஓரிரு செய்திகளை மட்டும் வேண்டா வெறுப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊடகங்கள் முதலாளித்துவ ஊடகங்கள் காசா குறித்து செய்திகளை இரட்டிப்பு செய்து அப்படின்னு தேவையில்லாத ஒரு சின்ன செய்தியை போட்டு வாயை முடிக்குவாங்க. எதிர்வினை தீவிரமாக இருந்தன. முதல்ல இது புரிஞ்சுக்குங்க. அவ்வளவு சீக்கிரம் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் பிடிச்சிடல, அல்லது அந்த இனப்படுகொலை சர்வசாதாரணமா நடந்துடல. எதிர்வினை கடுமையாக இருந்தது. இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தினாலும் கூட ஒவ்வொரு முறையும் அதற்கு சரியான எதிர்வினைகள் இருக்கத்தான் செஞ்சது. காசா மீதான போர் தொடங்கியதில் இருந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக அமெரிக்க கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துறாங்க. இதனால செங்கடல் வழியாக அமெரிக்கா தனது கப்பல்கள் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தினாங்க. சென்ற ஆண்டு போன வருஷம் நடந்த இந்த நிகழ்வு தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இஸ்ரேலோட டெல் ஹல்வியில தற்கொலை படை தாக்குதலாக நடத்தப்பட்டது. உண்மையில ஹமாஸ் தலைவர்
இஸ்மாயில் அணியை கொல்லப்பட்டது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளிப்பதில் தயக்கத்துடன் இருந்த பலரையும் போரில் ஹமாஸை ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. 2024 ஜூலைல லெபனான் ராணுவ தலைவர் ஹுபாட் ஹக்ரியை இஸ்ரேல் கொன்றதற்கு எதிராக ஆகஸ்ட் 25 அன்னைக்கு ஹஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேலோட 11 ராணுவ தளங்களோட மீது 340 ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தம் அல்லது போர் நிறுத்தத்துக்கு அப்புறமும் இப்பவும் காசா மக்கள் ஹமாஸின் வெற்றி தான் நடந்திருக்கு. இஸ்ரேல் வெற்றி பெறல. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வெற்றி பெற்றுச்சு, அவன் தான் விட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு. உண்மை அது இல்லை. ஹமாஸ் காசா மக்களின் பேரன்பை வெற்றி கொண்ட இயக்கம். முதல்ல நீங்க பாத்துங்க, இது ஒரு தீவிரவாத அமைப்பு, அந்த மக்கள்கிட்டே வாங்கிட்டாங்கன்னு. அது ஒரு அமைப்பு, விடுதலை அமைப்பு. அது பலாயிரம் மக்கள் இறந்திருக்கிறாங்க, பலாயிரம் மக்கள் காயமாயிருக்கிறாங்க, பலாயிரம் மக்கள் படுகாயமாகி குத்தூரும் கொலவருமா இருக்கிறாங்க. லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் இடிந்து தரமட்டமாயிருக்கு. பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. ஹமாஸை ஒழிக்காமல் ஓய மாட்டேன் என்று இஸ்ரேல் வந்து சொன்ன அதே இஸ்ரேல் இன்னைக்கு எங்க வந்து நின்றுருக்கு? அடிபணிஞ்சு வந்து நின்றுருக்கு. ஹமாஸ் முன்வைத்த 3 கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை இன்னைக்கு இஸ்ரேல் ஏற்றிருக்கு. ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் பணைய கைதிகளை விடுவிச்சிருக்கு இஸ்ரேல். ஹமாஸிடம் இருந்த பணைய கைதிகள் ஜனநாயகமான முறையில் நடத்தப்பட்டதை உலகமே பார்த்தது. இஸ்ரேல் கிட்ட இருந்த பாலஸ்தீன பணைய கைதிகள் கொடூரமாக நடத்தப்பட்டதாகவும் உலகம் கண்டிச்சிச்சு. ஆகவே காசா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது பாலஸ்தீனம் மீண்டும் பாலஸ்தீனம் மீண்டும் கட்டமைக்கப்படும். காசா வெற்றி மட்டுமில்ல, பாலஸ்தீனமும் வெற்றி, பாலஸ்தீனியர்களும் வெற்றி. இது மனித குலத்திற்கான வெற்றி. மீண்டும் போர் துவங்கினால், மீண்டும் வஞ்சகமான நஞ்சு கலந்த சூழ்ச்சியை வைத்துக்கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் துவங்கினால் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பாலஸ்தீனியர்கள் எப்பொழுதும் காத்திருப்பார்கள்.